இன்றைக்கி நான் வந்து ரோஸ் மில்க் ரசமலாய் தான் நான் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். ஸோ 1/2 லிட்டர் பால் பாக்கெட் 2 எடுத்துக்கிட்டேன். ஸோ எடுத்துகிட்டு ஒரு பாக்கெட் ஃபுல்லாக வந்து நான் ஊற்றிட்டு, அப்புறம் இன்னொரு பாக்கெட்டில் பாதி ஊற்றிட்டு பாதி வந்து பேலன்ஸ் வச்சுக்கிட்டேன். ஏன்னா ரோஸ் மில்க் அந்த இது பண்ணுறதுக்காக. ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து லெமனை வந்து அதோடய ஜூஸ் எல்லாம் புழிஞ்சு எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா ஒரு சைடில் வந்து பால் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அந்த டைமில் வந்து கொதிக்க ஆரம்பித்த உடனே வந்து நம்ம வச்சுருக்க லெமன் சாஸை வந்து ஊற்றி கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டிகிட்டே இருக்கும் போது அதுக்கப்புறம் எல்லா பாலும் வந்து நல்லா கிளம்ஸியாக ஆரம்பிச்சிடும், பன்னீர் வர ஆரம்பிச்சிடும். நல்லா வந்து எல்லா பாலும் ஒன்றா ஆகிற வரைக்கும் வந்து நல்லா கிண்டி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எல்லாம் பன்னீராக வந்து மாறினதுக்கப்புறமா வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஒயிட் கிளாத் வந்து போட்டு அதில் வந்து நம்ம எல்லாத்தையுமே அதில் ஊற்றிட்டு அதில் இருக்கிற தண்ணியை மொத்தம் வந்து வெடிக்கட்டி எடுத்து முடிச்சுக்கலாம். ஸோ வெடிக்கட்டி முடிச்சதுக்கப்புறமா ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் வந்து அந்த தண்ணியை ஊற்றிட்டு நெக்ஸ்ட் இது வந்து நல்ல தண்ணியில் வந்து நல்லா அலசி எடுத்துக்கணும். ஏன்னா அதில் வந்து நிறைய லெமன் ஃப்ளேவர் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த புளிப்பு தன்மைலாம் போகிறதுக்காக ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் வந்து நல்ல தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து புழிஞ்சு எடுத்து வச்சுட்டு அப்புறம் அது வந்து நல்லா 2 ஹவர்ஸ்க்கு வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா துணியில் வந்து நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து 2 ஹவர்ஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடலாம். ஸோ 2 ஹவர்ஸ் கழித்து பார்த்தோன்னா இப்படி இருக்கும். ஸோ அதை வந்து நல்லா வந்து உதிரியாக வந்து நல்லா போட்டுட்டு நல்லா பிசைய ஆரம்பிச்சிடணும். நல்லா கை வச்சு நல்லா மாவு வந்து எப்படி பிசையுமோ அந்த மாதிரி நல்லா பிசைய ஆரம்பிச்சிடணும். நம்ம பிசையத்தில் தான் இருக்குது. நல்லா வந்து நம்மளோட குலோப் ஜாமோட மாவு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டி வர மாதிரி நல்லா கை வச்சு ஒரு 15 மினிட்ஸ்க்கு தேய்ச்சி நம்ம வந்து பண்ணிகிட்டே இருந்தோம்னா வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு சூப்பராக சாஃப்டாக வந்து மாவு கிடச்சிடும். அப்புறமா வந்து நம்ம 2 ட்ராப்ஸ் வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து விட்டு நல்லா வந்து அதையுமே நல்லா பிசைய ஆரம்பிச்சிடலாம். ஸோ நல்லா போட்டு பிசைஞ்சால் ஃபுல்லாக ரோஸ் கலரில் மாறிடும். உங்களுக்கு ஒயிட் கலரில் பண்ணிக்கணும் அப்படின்னா அப்படியே ஒயிட் கலர் நம்ம விட்டுடலாம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்து உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ மீடியம் சைஸில் நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. நிறைய பெருசாக உருட்டிட்டிங்கன்னா ரொம்ப பெருசாக மாறிடும். ஸோ சின்னதாக உருட்டினாவே சின்னதுலேருந்து கொஞ்சம் வந்து 2 மடங்கு வந்து நல்லா பெருசாகி வரும். ஸோ அதுவே வந்து ஓகேவாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்ததுக்கப்புறமா வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி அதில் வந்து சுகர் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கோம். நல்லா இந்த மாதிரி தண்ணி கொதிக்கும் போது வந்து நம்ம உருட்டி வச்சுருக்க எல்லா பால்ஸுமே போட்டுடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு அதில் போட்டு ஊற்றுறது எதுக்காகனா வந்து 4 சைட்ஸும் நல்லா வந்து ஃபுல்லாக எல்லா சைடுமே நல்லா வேகிறதுக்காக வந்து அதை வந்து நம்ம ஊற்றுறோம். ஸோ இது வந்து ஒரு டிப் தான். ஸோ ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து ஆற விட்டதுக்கப்புறமா அதிலேருந்து எடுத்து கொஞ்சம் ஒரு நார்மல் தண்ணியில் வந்து போட்டு அதில் இருக்கிற அந்த எசன்ஸை வந்து கொஞ்சம் புழிஞ்சு எடுத்துட்டு இதை வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு இதை வந்து நம்ம வந்து ரோஸ் மில்க் மாதிரி பண்ணி வச்சிருந்தோம்ல அதில் வந்து போட்டுடலாம். இது எப்படி பண்ணணுன்றதை நான் கடைசியாக சொல்கிறேன். அந்த நட்ஸ் மில்க்லாம் போட்டு எப்படி பண்ணுறோன்றது. ஸோ இதெல்லாம் புழிஞ்சு அதில் போட்டுட்டு இதில் வந்து நம்ம நல்லா வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சு இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். அப்படியே நீங்கள் வந்து நம்ம வச்சுருந்த எசன்ஸ்லேயே வந்து அப்படியும் சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த தண்ணி வந்து அதில் வந்து நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸும் ஊற்றிருக்கோம். ஸோ அதனால் அந்த மாதிரி கலரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பஞ்சு மாதிரி வரும். ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ரொம்ப பஞ்சு மாதிரி. இங்கே பாருங்கள் உள்ளே எவ்வளோ வந்து அந்த மில்க்லாம் வந்து இறங்கியிருக்கு. ஸோ நான் வந்து 300 ml மில்க்கை வந்து 200 ml மில்க் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து திக்காக வந்து காசி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் மில்க் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லா வந்து திக்காகிற வரைக்கும் இது பண்ணிக்கலாம். அப்புறம் சுகர் போட்டு நல்லா திக்காகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கணும். அதுக்கப்புறம் ரோஸ் மில்க் எசன்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து கிண்டிக்கிட்டே இருந்தேன். நல்லா வந்து சுண்டாக காசுற அளவுக்கு. உங்களுக்கு வேணும்னா குங்குமப்பூ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இந்த ரோஸ் மில்க்கு நல்லா திக்காக்கிக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இறக்குறப்போ வந்து இந்த ரோஸ் மில்க் பெட்டல்ஸ் இல்லாதனால நான் குல்கண்ட் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கினேன். அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ரோஸ் மில்க் ரசமலாய்.